மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மதுரையில் பள்ளி மாணவர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் IAS அதிகாரியின் மனைவி தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்கொலைக்கு முன் அவர் எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரையில் கடந்த 11ஆம் தேதி SS காலனியைச் சேர்ந்த மைதிலி என்பவரின் மகன் பள்ளிக்கூடம் சென்றபோது ஆட்டோ ஓட்டுநருடன் சேர்ந்து கடத்தப்பட்டார். இந்த சம்பவத்தில் இருவரையும் மீட்ட போலீசார் முன்னாள் காவலர் உட்பட 4வரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் குஜராத் IAS அதிகாரியின் மனைவியான சூர்யா என்பவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரின் தூண்டுதலின் பேரிலே கடத்தல் சம்பவம் அரங்கேறியதாக கூறப்பட்ட நிலையில் திடீரென குஜராத்தில் வைத்து சூர்யா தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்கொலைக்கு முன் சூர்யா எழுதிய கடிதம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தனக்கும் மைதிலியின் மகன் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என சூர்யா விளக்கமளித்திருக்கிறார். மைதிலியின் கணவரின் பெயர் கூட தனக்கு தெரியாது என்ற நிலையில் என் மீது மைதிலி தொடுத்திருக்கும் புகார் பச்சை பொய் என கூறியிருக்கும் சூர்யா ஹைகோர்ட் மகாராஜன் மூலமே தனக்கு மைதிலி அறிமுகமானதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இருவரும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்த நிலையில் தனது ரெஸ்டாரண்டின் கட்டட செலவுகளுக்காக சுமார் 60 லட்சம் ரூபாய் பணத்தை ஹைகோர்ட் மகாராஜா வாங்கி சென்றதாக கூறிய மைதிலி அந்த பணத்தை தன்னை கொடுக்க சொல்லி தொல்லை கொடுத்ததாகவும் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து IAS அதிகாரியான என் கணவரிடம் கூறிவிடுவேன் என அவர் சொன்னதால் பயத்தில் பணத்தை கொடுக்க ஒப்புக்கொண்ட நான் ஒரு கட்டத்தில் பண நெருக்கடியில் சிக்கி எனக்கு சொந்தமான வணிக வளாகத்தை அவரிடமே அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறியிருக்கிறார். ஹைகோர்ட் மகாராஜாவுடன் நான் பழகியதே இது அத்தனைக்கும் காரணம் என கூறிய அவர் ஹைகோர்ட் ராஜா வாங்கிய கடனுக்காக தன்னிடம் வட்டியும் முதலுமாக சேர்த்து 1,35 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மைதிலி விடாது தொல்லை கொடுத்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடையே சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஹைகோர்ட் மகாராஜா அடிக்கடி மைதிலியின் வீட்டிற்கு வந்து அவரை பார்த்து சென்றார் எனவும் இதுகுறித்து மைதிலியின் வீட்டு CCTVயை ஆய்வு செய்தால் உண்மை வெளிவரும் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஹைகோர்ட் மகாராஜாவுடனான பழக்கத்தால் என் சொத்து குடும்ப மரியாதையுடன் கணவரும் பிரிந்து சென்றதாக கூறி தற்கொலைக்கு முன் சூர்யா எழுதியிருக்கும் கடிதம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.